அமைச்சர் டக்ளஸின் அலுவலகத்திற்கு செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளருக்கு விடுக்கப்பட்டுள்ள அச்சுறுத்தல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை சஜித் அனுரவின் திட்டத்தை அம்பலப்படுத்திய கருதினால் இலங்கையில் தனிநபர் மாதாந்த செலவில் ஒரே மாதத்தில் ஏற்பட்ட மாற்றம். யாழ்ப்பாணம் வடமராட்சி கடற்பகுதியில் ஒருவர் கைது. சுமந்திரன் இடையேயான விரிசல் பின்னணியை முதன்முறையாக அம்பலப்படுத்தும் ஸ்ரீதரன். வவுனியாவில் புலம்பெயர் தமிழரால் இளம் குடும்பஸ்தருக்கு நேர்ந்த கதி. அதிகரித்த வெப்பநிலை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. துபாயில் கனமழை, பொதுச் சேவைகள் முடக்கம். புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதியில் அமைந்துள்ள அமைச்சர் டக்ளஸின் அலுவலகத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பிற்கு செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மந்துவில் கிராமத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் அலுவலகத்தில் அமைச்சர் உள்ளிட்ட குழுவினருக்கும் மக்களுக்கும் இடையில் மக்கள் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் மக்கள் மற்றும் அமைச்சர் குழுவினரிடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் செய்தி சேகரிப்பதற்கு சென்றிருந்த முல்லைத்தீவு மாவட்ட ஊடகவியலாளர் ராசையா உதயகுமார் அதனை காணொலியாக பதிவு செய்துள்ளார். இதன்போது அமைச்சரின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர் காணொலி எடுக்க வேண்டாம் என தடுத்ததோடு அதனை மீறி எடுத்து செய்தி பிரசுரித்தால் வீடு தேடி வருவோம் என ஊடகவியலாளருக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளனர். இதனை அடுத்து குறித்த விடயம் புதுக்குடியிருப்பு போலீஸ் அதிகாரிக்கு தெரியப்பட்டதனை தொடர்ந்து அவர் அமைச்சருக்கு தெரியப்படுத்தியுள்ளார். அத்துடன் மக்கள் சந்திப்பு முடிவடைந்து அமைச்சர் வெளியே வரும்போது வெளியில் நின்ற குறித்த ஊடகவியலாளரிடம் ஒரே அடிபிடி என்று கூறுங்கள் என கூறி சென்றுள்ளார். எதிர்வரும் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணைகள் தொடர்பான தமது எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து எழுத்து மூலம் தமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக கருதினால் பேராயர் மல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். இது குறித்து தேசிய மக்கள் சக்தி தமக்கு இதுவரை எழுத்துப்பூர்வமாக எதுவும் வழங்கவில்லை எனவும், ஆனால் ஏதோ வாய்மொழியாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எழுத்து மூலம் உறுதிமொழி தரப்படும் என நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் தம்மை சந்திப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி நேரமுறை பெற்றுள்ளதாகவும் அது பயனளிக்கும் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள பேராயர் இல்லத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருதினால் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் ஒருவரின் மாதாந்த வருமானம் ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் பிப்ரவரி மாதத்தில் குறைந்துள்ளதாகவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கான அதிகாரப்பூர்வ வறுமை கோடு அட்டவணையை அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இதன்படி நாட்டில் உள்ள ஒருவருக்கு அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய மாதாந்தம் குறைந்தபட்சம் 16,975 ரூபாய் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் வசிக்கும் ஒருவருக்கு அடிப்படை தேவைகளுக்கான குறைந்தபட்ச தொகை 18,308 ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் நாட்டில் பணவீக்கம் குறைந்துள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடற்பகுதியில் சட்டவிரோத கடற்றொழிலில் ஈடுபட்ட ஒருவர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பெட்டிலைக்கேணி கடற்படையினர் 17/4/2024 நேற்று மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பின் போதே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. குறித்த நபர் அனுமதியற்ற மின்னொளி பாய்ச்சி வலைகளை பயன்படுத்தி கடற்றொழிலில் ஈடுபட்டிருப்பதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட நபர் கட்டைக்காடு பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்பதுடன் அவரது உடைமைகளும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணம் கடற்றொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை கூறியுள்ளது. சுமந்திரனுடைய கடிதம் கிடைத்த போதே எனக்கு தெரியும், எனது தலைவர் பதவி நீதிமன்ற கட்டளைக்கு உட்படுத்தப்பட போகின்றது என்று இவ்வாறு இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். லங்காஸ்ரீயின் ஊடரப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் தெரிவின் பின்னர் சுமந்திரனிடமிருந்து ஒரு கடிதம் எனக்கு கிடைத்தது. அதற்கு நான் பதிலளிக்கவில்லை. அதில் ஜாப்பு மீறல்கள் குறித்தும் நீதி வாசகங்களை தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளிலும் குறிப்பிட்டிருந்தார். இந்த கடிதம் ஊடகங்களில் வெளிவந்த பின்னரே எனது மின்னஞ்சல் மற்றும் வாட்ஸ்அப் செயலிக்கு கிடைத்தது. இதில் எந்த விடயங்கள் எப்படி இருக்கும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் வழக்கு தாக்கல் செய்யப்படும். நான் தலைவராக இயல்பாக இயங்க முடியாது என அந்த கடிதம் மூலம் ஊகித்து கொண்டேன்.
அதற்கு முன்னர் ஜனவரி 27 நாங்கள் தெரிவுக்கு சென்றபோது அவர் செயலாளர் பதவியை கேட்டதும் கூட என் மனதில் கீறல்களை ஏற்படுத்தியிருந்தது என அவர் கூறியுள்ளார். வவுனியாவில் வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த நபர் ஒருவருடன் இணைந்து புளியங்குளம் போலீசார் இளம் குடும்பஸ்தர் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று முன்தினம், அதாவது 15/4/2024 இரவு இடம்பெற்றுள்ளது. வவுனியா சின்னப்பூவரசங்குளத்தைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையை தாக்குதலுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த விடயம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட நபர் தெரிவித்ததாவது: விசாரணை ஒன்று இருப்பதாக புளியங்குளம் போலீசார் என்னை அழைத்தனர். நான் அங்கு சென்ற நிலையில் எனது தொலைபேசி, கைப்பை என்பன பறிக்கப்பட்டு இரு கையிலும் விலங்கு போடப்பட்டது. போலீஸ் நிலையத்தின் பதில் பொறுப்பதிகாரி உட்பட ஏனைய போலீசாரும் என்னை பிடித்து வைத்திருக்க வெளிநாட்டிலிருந்து வருகை தந்திருந்த நபர் ஒருவர் போலீஸ் நிலையத்திற்குள் வைத்து என்னை தாக்கினார். அத்துடன் என்னை இழுத்துச் சென்ற அவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்த நபரின் வாகனத்தில் ஏற்ற முற்பட்டனர். இதன்போது நான் பொதுமக்களின் உதவியினை நாடி பிரதான வீதியை மறைத்திருந்தேன். பின்னர் மீண்டும் என்னை போலீஸ் நிலையத்திற்குள் இழுத்துச் சென்றதுடன் பதில் போலீஸ் பொறுப்பதிகாரி அவரது சப்பாத்து கால்களால் எனது நெஞ்சில் தாக்கினார். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் என்னிடம் வாக்குமூலம் பெற்றுவிட்டு போலீஸ் நிலையத்திலிருந்து என்னையும் எனது மனைவி பிள்ளைகளையும் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் தாக்குதலினால் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளமை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளேன் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த விடயம் தொடர்பாக தாக்கப்பட்டவரின் மனைவி வவுனியா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதுடன் வைத்தியசாலை போலீசாரிடமும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் வடக்கு கிழக்கு, வடமத்திய, வடமேல், மேல், சப்ரகம்புவ மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் மொனராகலை மாவட்டத்திலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை வெப்பமான வானிலை குறித்து திணைக்களம் செம்மஞ்சள் எச்சரிக்கையை விடுத்துள்ளதுடன் குறித்த பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பம் அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதனால் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் குறித்து அவதானமாக இருக்குமாறும் திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. நேற்றைய வானிலை குறித்து அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: சப்ரகம்புவ மற்றும் மேல் மாகாணங்களின் பல இடங்களிலும், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் பல இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். தமிழர் வாழும் வடக்கு கிழக்கு உட்பட்ட பல பகுதிகளிலும் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படுவதுடன் மதிய நேரம் கடுமையான வெப்பநிலை ஏற்படக்கூடும். பொதுமக்கள் இந்த நிலையில் அவதானமாக செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வேகத்தில் மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும். நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் மிதமான அலையுடன் காணப்படும். இடியுடன் கூடிய மழையும் ஒரு சில பகுதிகளில் பெய்யக்கூடும். மழை பெய்யும் வேளைகளில் கடுமையான மின்னல் தாக்கங்கள் ஏற்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 75 ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் ஐக்கிய அரபு ராச்சியத்தில் பலத்த மழை பெய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சில இடங்களில் 250 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவிலான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் சிறந்த சுற்றுலா தலமாக விளங்கும் துபாயில் பலத்த மழை காரணமாக விமான சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதுடன் பாடசாலைகளும் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வீதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பொதுமக்கள் சிலர் தங்கள் வாகனத்தை விட்டுச் செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது.